அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அவ நல்லவ தாங்க, எங்க இருந்து தான் வருதோ அந்த புத்தி, அப்போ மட்டும் இப்படி பண்ணிடுவான். இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வேனை தவிர முதுகுல ஏத்த மாட்டேன்ல. இதை சொல்லி தருகின்றன புத்தகங்களே நன்றி. என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய், நன்றி. கவனம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம். பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம் ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம். என்னுடைய அப்பா சொல்லுவார், கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க, உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து மூடிட்டு இருக்கோம், பார்த்திருக்கீங்களா? கடல் முழுக்க நீர் இருக்குல்ல, அது ஏன் தாகத்தோடு இருக்கு? ஏனென்றால் அதற்கான துளி, தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை. அது எங்க இருக்கு? வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்திருக்கு. கரெக்டா அது வரணும், மழையா விழணும், ஆழ்கடல்ல போகணும், சிப்பி வாய்த்திருந்து மூடுகின்ற அந்த பிசிக்ஸ் இருக்குல்ல, அது அங்க ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப அதை உள்ள போய் உட்காரம் பாருங்க, அது வெறும் துளி அல்ல, முத்தாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற துளிகள் இதோ நேர போனா இருக்கு, 200 அரங்கங்களுக்கு மேல இருக்குல்ல, அங்க கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் உங்கள் சொல் எனும் மந்திரம், நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது. எங்கேயோ வாசிக்கிறேன் நான், எதுவும் வாசிக்கிறேன். எதையோ வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது. எனக்கு தெரிந்து ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை, ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை. புக்கு மட்டுங்க ஃப்ரீயா வாங்காதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க. ஏங்க அது சரஸ்வதிங்க, லக்ஷ்மி கொடுக்கணுங்க. நான் இந்த லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன். ஒரு புக்கில் அழகாக போட்டிருக்கு. அதில் நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில் லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க, பத்மாசனம், பியூட்டிஃபுல்லுங்க. ரவிவர்மா 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியர் வரைஞ்சிருப்பான். பேரழகா இருப்பாங்க லக்ஷ்மி. அவங்க ஒரு தங்க குடம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு. பிரார்த்தனை பண்றது தான், டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க? அவங்க விஷ்ணுவனுடைய கால் பிடித்து 12 காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம், எனக்கு ஒரு வரம் தாருங்களேன், என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும். உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம், உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம். லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும். கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு, அவர் ஒரு முடிவு பண்ணாரு, காசு எங்க இருக்குதோ அங்கதானே போவாங்க. நமக்கு ஒரு பைலா எழுதினாரு, நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் நினைச்சா வாங்கிடுவேன் போட்டாரா. இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி. நேராக தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க. லக்ஷ்மி அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார். நீங்களும் எனக்கு வரம் தாருங்க. என்ன? அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது பெண்களுக்கே ஒரு விஷயம் தான். நான் எப்பவுமே சொல்வேன், நமக்கு 8 புடினா அடுத்தவங்களுக்கு 10 புடி, நமக்கு 10 புடி வேணும். அவங்களுக்கு 10 புடி வந்துருச்சுன்னா நமக்கு 12 புடி செயின். கொஞ்சம் கூடுதலா சொல்ல, நான் என்ன செல்வம்? எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம், அச்செல்வம்
அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம். போக மாட்டோமே, நம்ம போவோம். காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா, கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா? அவங்க அமைதியாகவே இருந்தாங்களாம். சரி, உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன். லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சரஸ்வதி, நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி. எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்குறேன். சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க. ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க. ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. வாசியுங்கள், புரிவது போல் வாசியுங்கள். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது உங்களுக்கு புரிய வேண்டும். பல நேரங்களில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு புரிவதில்லை, நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவதில்லை. உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதா, புரிஞ்சு படிக்குதா? ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும். அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். என்னை போல நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன். முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல. 10வது ரேங்க் வாங்கின நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும். படிப்பு இருக்குல்ல, விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல. இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள். சென்னையிலிருந்து நான் 2:30 மணிக்கு விமானம், எனக்கு 1:30 மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன். வீட்டிலிருந்து 12:20க்கு கிளம்பினேன். அங்கிருந்து 20 நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம். வரவே முடியல, நெரிசல். ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க. இப்படி திரும்பி பார்க்குறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அந்த பேர் சொல்லக்கூடாது, அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும். அந்த உணவு பொருட்களை எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள், ராக்கெட் மாதிரி போறாங்க. நீ லாரி ஆயிரு, பஸ் ஆயிரு, 2 வீலர் ஆயிரு, கார் ஆயிரு, யார் வேணாலும் ஆயிரு, சிக்னல் இருக்கட்டும், இல்லாம போட்டோம். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ்ல அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு அந்த 30 ரூபாய்க்காக போகிறாயே, ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால், இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால், நான் வெறியா இருந்தேனே, என்னை போல் நீ ஏன் இல்லை? நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை சிரமங்களுக்குள் படுத்திக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால், நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை. 2 விஷயத்தை சொல்றேன். 1 ஸ்போர்ட்ஸ், 1 படிக்கிறது. 2 வேலை செய்யும் போது 3வது வேலை செய்ய முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடனா ஓடுறத தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது. அப்போதான் முன்னால வர முடியும். படிக்கின்ற பொழுது வேற எதையும் செய்ய முடியாது. படித்தால் கவனம் சிதறும். 100% உன்னை நீ மூழ்கடித்துக் கொள்வது ஒன்று விளையாட்டில், மற்றொன்று புத்தக வாசிப்பு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். பிள்ளைங்க கிட்ட இன்னிலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. டேய் விளையாடாதரா, டேய் நடிக்காதரா சொல்லாதீங்க. 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. எனக்கு புரியலைங்க. ஒன்றை படிக்கிறோம், 5 வருடம் ஒன்றை படிக்கிறோம், அதை விட்டு விட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது. டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுக்க வரீங்க, அப்ப ஏன் டாக்டர் படிச்சீங்க? ஐஐடி தானே படிக்கிறீங்க, வாங்கல சயின்டிஸ்டா, எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரா போறீங்க? இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க, போய் இன்ஜினியரிங் வேலை பாருங்க. ஏன் டீச்சரா வரீங்க? இங்கிலீஷ் டீச்சரா வராரு, எம்இ மெக்கானிக்கல். கல்வி கற்க வேண்டும்
வேண்டும் என்றால் எந்தெந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும், அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு, ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களே தேடி படித்துக் கொள்ளுங்கள். யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை. உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும். நான் சொல்வதனால் சில பேருக்கு மன வருத்தம் ஏற்படலாம். ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் நாங்கள். எங்களுக்கு அதுதான் பெயர். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவர்கள் குருமார்கள். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள். எப்படி இந்த உலகம் ஒன்றும் இல்லைங்க. மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து உட்கார்கின்றார். அடுத்த நேரம் நான் பார்க்கிறேங்க, மிக முன்னேற்றம் அடைந்த மாவட்டங்களில் ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் நிகழ்கின்றன. அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருக்கட்டும். என்ன காரணம்? முன்னால் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம். இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு இடத்தில் குழந்தைகளிடத்தில் பேச போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன்ல, பக்கவாட்டு சிந்தனை. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க. ரொம்ப வாசிச்சிங்கன்னா அந்த கேப்பை கூட நீங்க வாசிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜெயமோகன் கொற்றவைன்னு ஒரு புக்கை எழுதியிருப்பார். 300 படிச்சு பாருங்க. இளங்கோவடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை தொடங்குகிறேன்னு சொல்வார். சில மௌனங்கள், சில எழுத்தாளர்களின் மௌனங்கள் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள். புத்தகங்களில் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையை போல. சில இடத்துல இசையே இருக்காது, சைலண்டா இருக்கும். அதை விட அந்த சிச்சுவேஷனை வேற யாராலையும் சொல்லிட முடியாது. எனக்கு ரொம்ப பிடித்தமான நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள். ஹிந்தியில் நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உருது தெரியுங்கிறதுனால இந்த நவாசுதீன் சித்திகி, இம்ரான் கான், மனோஜ் வாஜ்பாய் இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன். பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது. இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல, அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல, இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு. ரொம்ப வேகமா விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க. நான் ஆசிரியை, நான் இப்படி சொல்லுகிறேன். காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது, வராது. என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்போல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதே எப்படி? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது, பெரிய வரம் எது என்று சொல்லட்டுமா? பெரிய சாபம், உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம். உலகத்திலே அதி அற்புதமான சாபம் என்ன தெரியும், வரம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும். நான் அதனால் தான் சொல்லுவேன், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது, ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை உங்க 15 வயசு பையன் கேட்க மாட்டான். நாம கேட்டோமா? அவன் கேட்கறதுக்கு அவனும் கேட்க மாட்டான். ஆனா ஒன்று சொல்றேன், சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே, ஆசிரியர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பாடங்கள், புத்தகங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. பாருங்க, நான் ஒரு படம் பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும், ஃபயர் மாதிரி இருக்கணும். ஏய்,
எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது. ஏன் பையன் சொல்கிறான், ஏன்னா நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்குது. உருப்படுமா? நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றதே அவன் ஸ்டேட்மெண்ட்ல அழிச்சிட்டான். அவன் சொன்னதுல அவன் அழிச்சிட்டான். வித்தியாசமா பேசுறாங்க. ஷார்ப்பா இப்போ ஆகும். நம்ம ஒருத்த ஒரு விஷயத்த சொல்றானா, நீ வெளிப்படாத, புரிஞ்சுக்கோங்கிற. உடனடியா வெளிப்பட அவசியம் இல்லை. ஓ இதுதானா, புரிந்து கொள். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டாமா? வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். இங்கிலீஷ்ல பேசுறவெல்லாம் புத்திசாலி. யார் சொன்னது? யாருங்க சொன்னது? நான் சொன்னேன், இனிமேல் கர்ம வீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது. அவர் தென்னாட்டின் காந்தி. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என்னுடைய சுயமரியாதைக்குரிய இடம். அதை கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத. அவரை படிக்காத மேதை என்று சொல்லாத. யார் படிக்காத மேதை? நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர். எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை? ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது? ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? நான் சொல்லட்டுமா, எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவன். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவர். பாருங்க, பிசினஸ்னு ஒரு படம். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. ஆனா உண்மையா சொல்றேன், சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் தான் தோற்கிறோம். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? ரூமி. காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சொல்றதுக்கு, புரிஞ்சுக்கோங்க. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? ரூமி. பாருங்க, எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன். மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க, வேறு மாவட்டத்தில். ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அவங்க டீச்சர் சொல்றாங்க, இவனுக்கு ஒரு நிமிஷம், ஏய் உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னல, மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாங்க. அவன் நிற்கிறாங்க, அவனுக்கு ஐ கான்டாக்ட் வரவே இல்லைங்க. அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏய் தம்பி, பேசிடுறா, கேட்டுடுறா, உடனே சாங்ஷன் கிடைக்கும்டா. சூப்பர் மனநிலையில் இருக்கிறாருடா மாவட்ட ஆட்சியர். ஆயிரக்கணக்கில் மக்கள், மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டு இருக்கிறார். சொல்லுண்ணா. அவனுக்கு ஐ கான்டாக்டே வரல. அப்படி நின்றுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க. அவன் ஃபோன் அடிச்சிருச்சு, மொபைல். அதில் என்ன பாட்டு தெரியுமா? நான் நடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், நான் நடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள். இதே வார்த்தை. அது அடுத்த வரி இருக்குது. அதுக்கு அவன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. காப்பாற்றணும் கர்த்தரு, காப்பாற்றணும் கர்த்தருன்னு கத்துது. அவன் அதை எடுத்து யார் பேசுறான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் மாவட்ட ஆட்சியர் போயிட்டார். நீ உன் வாய்ப்பை தவற விட்டாயா? எப்படி போகிறது வாய்ப்பு? நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுங்கள். நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் எனக்கு சொல்லி தருகிறது. நீ முதல் நேரத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பை நீ இரண்டாவது முறை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், the best impression. You never get the chance to make or to repair or to replace it. The first impression. அது சொல்லி தரணுமா? அப்படி என்றால் தவம் இருக்க வேண்டுமே. அதற்காக தானே சொல்லுகிறேன், வாசி. ஒரு கதை புத்தகம் இருந்தாலும் வாசி. எந்த கவனச்சிதறலும் இல்லாம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல். உயிரோடு இருக்கிற உடனே மொபைலை தேடும். உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்றது கூட மொபைல் பார்த்து தான் தெரிஞ்சுக்க. இந்த பிசினஸ்ங்கிற படத்துல நாம் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். அலர்ட், ஸ்டே அலர்ட். இந்த ஸ்டே அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. பாம்பேக்கு வரான் ஒருத்தன். அவனுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள நுழையணும். அவனுக்கு அந்த புத்தி. அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டிருக்கிறது 3 கோடி. ஆனால் அவன் ஏழை. உள்ள போயிட்டானா அவனுக்கு கிடைச்சிரும். அங்க ஒரு பாஸ் இருக்கார். நீங்க பாருங்க, பிசினஸ்ங்கிற படத்தை பாருங்க. உள்ள போறான்.
உள்ள அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அவனை. அவன் ஆடை எப்படி இருக்கு, 3 நாள் கலைந்து இருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக ஒரு நாள் ஏமாற்றிட்டு ஷர்ட்லாம் டக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபார்மலில் வந்த மாதிரி சட்டுன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடறான். இந்த பாஸ் ஒருத்தர் அவர் வர்றதை பார்க்குறான். அவர் பாஸ் வந்து இதில் ஏறுறார், லிஃப்ட்டில். என்ன தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ளே அவனும் ஏறிட்டான் உள்ள. இப்போ பாஸ், அவன், செக்ரட்டரி 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 30 செகண்டை பயன்படுத்துகிறாங்க. நாளைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு 3 நிமிடங்கள் நேரம் கொடுங்கள், நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன மூடு இருந்ததோ. டேக் ஹிஸ் நம்பர், டுமாரோ 10 o'clock இஸ் யுவர் இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க. நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேடில். இதை பார்த்த உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேங்க. கிடச்சிருச்சு அவனுக்கு. பார்த்தா அடுத்த நாள் காலையில் 10 மணி ரவுண்ட் டேபிள். கரெக்டாக 9:59க்கு மாஸ்டர் வந்து உட்கார்றாரு. இவன் 9:50க்கே போயிட்டான். காத்திருக்கிறான், உள்ள கூப்பிட்றாங்க, போகிறான், உட்கார்றான். 1 minute, tell us about yourself. 1 நிமிஷம் பேசுகிறான். ஓகே, யூ ஹேவ் 2 minutes, டீ அப்படின்றாங்க. டீ கொண்டாந்து வைக்கிறாங்க அவன் முன்னால். கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு, 5 செகண்ட் போயிடுச்சு. அந்த டீயில் துப்புங்கிற 2 செகண்ட் போயிடுச்சு. யூ ஹேவ் 1 minute 40 seconds. துப்பு, அப்படியே துப்புறான். யூ ஹேவ் 1 minute 35 seconds. 10 ரூபாய்க்கு இந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை வித்துரு. ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமா இருக்கிறான்? இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் புலி மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் ஃபுல்லாக எருது மாதிரியே இருக்கிறான், ஒருத்தன் யானை மாதிரி இருக்கிறான். இத்தனை பேருக்கு நடுவில் தான் துப்புனதை எல்லாம் பார்த்துட்டானுங்க. 10 ரூபாய்க்கு விற்கணும். யோசிச்சுட்டே இருக்கிறான். 40 செகண்ட் போயிடுச்சு. தடுமாறுறான். பார்க்குறான் ஒவ்வொருத்தரையும். கிளாக் போய்கிட்டே இருக்கு. கடைசியாக 5 செகண்ட்ஸுங்க. என்ன தெரியுமா பண்ணா? பேக்கெட்டில் இருந்து 10 ரூபாய் எடுத்து போட்டு நான் இதை விற்றுக்கிட்டேன்ட்டு குடிச்சிட்டான். கம்பெனிக்கு 10 ரூபாண்டா, நான் குடிச்சிட்டேன். He was appointed அப்படின்னு அந்த பிஸ்னஸ் படம் சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நின்று நிதானமா இந்த படத்தை பார்க்கறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு. நான் குறையா சொல்லலை, கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது, அதையும் தான் பார்க்கணும். ஆனால் அவருக்கு கூலி 200 கோடியாம். அதை யோசிச்சாதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். எனக்கு என்ன பயம் ஏங்க, 3 வருஷத்தில் இங்கே இருப்பேன், அப்புறமா ஒரு 4-5 வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸு. அங்கே இல்லைன்னா நீங்கள்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. டீச்சருங்க நான். 96 இயர்ஸில் செத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல தெரியுமா சமூகம்? டீச்சர் செத்து போச்சுன்னு தான் சொல்லும். சரியா? ஆசிரியர். அதனால் சொல்லுகிறேன், வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். வாசித்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு. எனக்கு உயர்வை அளித்த என் தாய், தந்தை, இறைவன் எல்லோருக்கும் நான் செலுத்துகின்ற அந்த நன்றியை, என்னை உயர்த்திய என் தந்தை முதலாக எங்களுக்கு உணவு வாங்க வைத்திருந்த பணத்தில் 50 ரூபாய் கொடுத்து அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு அந்த திருமந்திரம் என்கின்ற நூல். அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலருக்கு நான் என் வணக்கத்தை சொல்கிறேன், என் நன்றியை சொல்கிறேன். கம்பருக்கு, பாரதிக்கு, பாரதிதாசனுக்கு, பட்டுக்கோட்டைக்கு நான் என் நன்றியை சொல்லுகிறேன். நவீன எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை சொல்லுகிறேன். என்னை செதுக்குகின்ற புத்தகங்களே, உனக்கு கோடானு கோடி நன்றிகள். நீ இன்னுமாய் பலரை செதுக்குவதற்காக புறப்பட்டு வா. உன்னை விரித்து வாசிக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.